விவசாயம்ன்றது வந்து ரொம்பவே நிறைய இடத்துல படர்ந்து இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இது சிம்பிளா எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா, எந்த இடங்கள்ல எல்லாம் வந்து மழை நீர் கம்மியா இருக்கோ, அதுக்கப்புறம் மண்ணோட ஈரத்தன்மை கம்மியா இருக்கு, அது இல்லாம வந்து கால்வாய் பாசனமும் எந்த விதமான பாசன வசதிகள் இல்லாத இடங்களை வந்து நம்ம வந்து ட்ரை லேண்ட் அக்ரிகல்ச்சர் இல்ல மானாவாரி நிலங்கள் அப்படின்றத நம்ம கொண்டு வரலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்திய அளவுல பார்த்தா கூட 52% விளைநிலங்கள் வந்து மானாவாரி விவசாயத்துல தான் இருக்கு. ஸோ இதுல வந்து 60% விவசாயிங்க வந்து இந்தியாவில வந்து மானாவாரி விவசாயம் நம்பிதான் அந்த வாழ்வாதாரமா வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து வந்து 44% உணவு உற்பத்தி வந்து இந்தியாவோட உணவு உற்பத்தி வந்து மானாவாரி நிலங்கள்ல தான் நடக்குது. அது மட்டும் இல்லாம கால்நடை நிலையங்களை பொறுத்து லைஃப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 66% வந்து மானாவாரி நிலத்துல தான் வந்து வளர்க்குறாங்க. ஸோ உணவு பாதுகாப்பு பத்தி நீ பேசியிருந்த. ஸோ உணவு பாதுகாப்பை இப்ப எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, வெறும் வந்து நெல் அரிசியையும் கோதுமையும் உற்பத்தி பண்றது மட்டும்தான் உணவு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஆனா அது இல்ல. நம்ம வந்து நம்மளோட டயட்ல நம்ம சாப்பிட வேண்டிய எல்லா உணவுகளையும் என்ன நியூட்ரிஷன் தேவையோ எல்லா உணவுகளையும் பயிர் பண்ணி அது நம்மளுக்கு கிடைக்கிறதா உணவு பாதுகாப்பா நம்ம பார்க்கணும்.